நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஆர்டின் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இயக்குனர் கிஷோர்குமார் இயக்கத்தில் அறிமுக நாயகன் சனந்த், மடோனா செபஸ்டியான் மற்றும் டி இமயா நடிப்பில் முக்கோண காதல் கதையாக உருவாகியுள்ள படம் ஆர்டின். ராஜஸ்தான் மற்றும் ஊட்டியை பின்னணியாக கொண்டு நினைவாற்றல் இழப்பு மற்றும் காதல் உணர்வுகளை மையமாக கொண்டு இப்படம் ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தமிழ் உணவகம் நடத்தும் நாயகன் சனந்த் அங்கே ஐடி துறையில் பணிபுரியும் நாயகி இமயாவை காலிக்கிறார். இருவர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து தமிழகம் வரும்போது நாயகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கடந்த சில வருட நினைவுகள் மறக்கடிக்கப்படுகின்றன. இதற்கு முன் சாகித்யா மடோனாவை நாயகன் காதலித்து பிரேக்கப்பில் முடிகிறது. இது மட்டும் நாயகனுக்கு நினைவில் இருக்கிறது. தனது கல்லூரி காதலியான மடோனா செபஸ்டியானை தேடி ஊட்டி செல்லும் சனந்த் அங்கே தனது பழைய காதலியும் இமயாவையும் எதிர்கொள்கிறார். இறுதியில் எந்த ஜோடி ஒன்று செல்கிறது என்பது படத்தின் மீதி கதை. காதல், பிரிவு, மீண்டும் சந்திப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவாகியிருக்கும் ஆர்டின் ஒரு லேசான ரொமான்டிக் காமெடி படமாக அமைந்துள்ளது. கதாநாயகனின் தற்போதைய காதல் வாழ்க்கையில் முன்னாள் காதலி மீண்டும் வருவதால் உருவாகும் குழப்பங்களே படத்தின் மையக்கதை. காதல் மற்றும் நினைவாற்றல் இழப்பு போன்ற காட்சிகள் ஏற்கனவே பல படங்களில் பார்த்த பழக்கமான கதைக்களமாக உள்ளது. முதல் பாதி சுவாரஸ்யமாக நகர்ந்தாலும் திரைக்கதையில் இன்னும் அதிக புதுமை இருந்திருக்கலாம். வழக்கமான காதல் கதைகளில் இருந்து மாறுபட்டு உணர்வுபூர்வமான காட்சிகளுடன் எடுக்கப்பட்டுள்ள ஒரு எளிய குடும்ப திரைப்படம். புதிய முயற்சிகளை விரும்புபவர்களும் காதல் கதைகளை ரசிப்பவர்களும் படத்தை ரசிக்கலாம். சனந்த் சிவா என்ற கதாபாத்திரத்தில் அதிகமாகி நாயகனாக இருந்தாலும் தனது கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தி நடித்துள்ளார். முதல் காதல் தோல்வி, பிறகு இரண்டாவது காதலை ஏற்க தயங்கும் பொழுது, அதன் பிறகு மனம் மாறி இரண்டாவது காதலியை காதலிக்கும் பொழுது சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார். நினைவு இழப்பு ஏற்பட்ட பிறகு ஊட்டியில் முதல் காதலின் மீது காட்டும் அன்பை அற்புதமாக வழங்கியிருக்கிறார். இது இவருக்கு பேர் சொல்லும் படமாக இருக்கும். மடோனா செபஸ்டியான் சாகித்யா என்ற கதாபாத்திரத்தில் தேயிலை எஸ்டேட் உரிமையாளராக கம்பீரமாக வந்து போகிறார். தன் காதலோடு ஏன் சேர்ந்து வாழ முடியாது என்பதற்கு அவர் சொல்லும் காரணம் சரியாக இருக்கிறது. கடைசி வரை அந்த கம்பீரம் குறையாமல் அவர் நடிப்பு மிக உயர்ந்திருக்கிறது. இமயம் என்ற கதாபாத்திரத்தில் சாதனா. இமயா என்ற கதாபாத்திரத்தில் அப்பா அம்மாவின் திருமண வற்புறுத்தலுக்கு பயந்து ஜெய்ப்பூர் வரும் அவர் அங்கு நாயகன் மீது காதல் கொண்டு அவரை அடைய நினைப்பது, பிறகு காதலனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடன் அது தீர்த்து நினைப்பது என்று பண்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறார். வாட்ஸ்அப் நகைச்சுவை மற்றும் நட்பின் மூலம் நடிப்பில் ஸ்கோர் செய்துள்ளார். அவர் மனைவி அங்கே தான் நடிப்பு நன்றாக இருக்கிறது. ராஜஸ்தான் மற்றும் ஊட்டி என இருவேறு லொக்கேஷன் ஒளிப்பதிவாளர் முகேஷ் மிக நேர்த்தியாக அழகாக காட்டியுள்ளார். ராஜேஷ் முருகேசன் பின்னணி இசையும் பாடல்களும் கதைக்கு ஏற்றவாறு இதமாக அமைந்துள்ளது. முதல் பாதி விறுவிறுப்பாகவும் நகைச்சுவையுடன் நகர்கிறது. காதல் காட்சிகள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான தருணங்கள் ரசிக்க வைக்கின்றன. படத்தொகுப்பாளர் பரத் விக்ரமன் பங்கு அதிகம். எழுதி இயக்கியிருக்கிறார் கிஷோர்குமார். இரண்டாம் பாதியில் திரைக்கதை மற்றும் மெதுவாக நகர்கிறது. சில காட்சிகள் முன்கூடி யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிளைமாக்ஸ் இன்னும் தாக்கமாக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் ஆர்டின் ஒரு எளிமையான குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு காதல் திரைப்படம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.